சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஒரு வேண்டுதலையும் சாயப்பாவால் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. எந்த நல்ல செயல்களை நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ உங்களுடைய வாய்ப்புகளையும் நீங்கள் தள்ளி வைப்பதற்கு சமம். அதனால் நிறைய விஷயங்கள் சாயப்பாவுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்களாக இருக்கட்டும், சாயப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை வாழ வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல் புரியணும். நிச்சயமாக சொல்கிறேனே, உங்களுடைய ஒவ்வொரு கனவையும் சாயப்பா நிறைவேற்றுவதற்கு அல்லும் பகலும் அயராது உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நாம் எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்கவோ முடியாது, மறைக்கவோ முடியாது. யாராவது உங்களை 1000 லட்சம் கோடி தடவை துன்பங்களை கொடுத்தாலும் சரி, அவர் அதை கண்காலால் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதற்கு உரிய பதில்களை உரிய நேரத்தில் அவர் நிச்சயமாக கொடுப்பார். இதுதான் நம்ம மனசில் நம்ம ஆழமாக சேர்த்து வைக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு மற்ற மனிதர்கள் மூலமாக கஷ்டமும் அவமானமும் துன்பமும் நேருதோ, அப்போ எல்லாத்தையும் இந்த விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட சாயப்பா என்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, நான் அவருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்கேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்பட போவது இல்லை இந்த மனிதர்களால். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவோட தைரியத்தில் தான் நாம் ஒருத்தவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம தைரியமாக கெத்தாக நின்னோம். அவங்க கையை பிடிச்சிட்ருக்கிற வரைக்கும் புயலே வந்தாலும் கவலைப்படலை, சுனாமி வந்தாலும் கவலைப்படலை, எது வந்தாலும் கவலைப்படலை. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா, அதுக்கப்புறம் பெற்றவங்களோட கையை விட்டுட்டோம். ஏன்னா வயசாகிடுச்சு பெற்றவங்களுக்கு. ரெண்டாவது நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ யாரோட கையையும் பிடிக்கல. அதனால தான் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம். யாராவது ஏதாவது உங்களுக்கு துன்பங்கள் இழைச்சிட்டாங்கன்னா அதை தாங்கிக்க முடியல. பட் சின்ன வயசில் எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருந்தாலும் எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் மாமா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு எது வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அந்த மனதைரியத்தோடு வாழ்ந்தோம். அதனால் நமக்கு துன்பங்கள் பெருசாக தெரியல. இன்றைக்கி கையை விட்டதால், மனதைரியத்தை இழந்ததால் சின்ன துன்பங்களை கூட நம்மளால் தாங்கிக்க முடியலை. பெற்றவங்களால் எல்லா நேரமும் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்போ நாம் நம்மளை பார்த்துக்கலைன்னா நம்மளை நம்பி இருக்கிறவங்கள யார் பார்த்துப்பாங்க? அப்போ உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு சாயப்பா ஏற்றுக்கிட்டார் இன்று முதல். இதை ஏன் இன்று முதல் சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு அந்த மனசில் என்னை என் சாயப்பா கையை பிடிச்சிட்டாருன்றதுக்காக அவங்க மனசை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள். ஒரு பொய்யான விஷயத்தை உண்மையாக்கலை, உண்மையான விஷயத்தை உண்மையாக சொல்ல வந்துக்கிட்டு இருக்க. பாருங்கள், என்னை சுற்றியும் பாராட்டுகளாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் சாயப்பா இருக்காங்கன்றது தான். எனக்கு வரக்கூடிய பாராட்டுகள் அது எனக்கு சத்தியமாக சேராது. எனக்கு வரக்கூடிய துன்பங்களும் எனக்கு சத்தியமாக சேராது. அந்த துன்பத்தையும் பாராட்டையும் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். லாபமும் ஒன்று தான், நஷ்டமும் ஒன்று தான். அந்த சரிசமமான மனநிலையை நாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் உண்மையான ஆன்மீக பக்தின்னு சொல்கிறது. எந்தெந்த குறுக்கு வழியிலெல்லாம்
நம்ம கடவுளை கும்பிட்டா நம்ம வீட்டில் ஜெயிக்க முடியும், செல்வம் பெருகும். இது தேவையில்லாத விஷயங்கள். வெளியில் தேடக்கூடிய எந்த விஷயங்களும் பெருசாக பலன் அளிப்பது இல்லை. 10% மட்டும்தான். இதுக்கு தான் மனுஷன் அலைகிறான். மீதி இருக்கிற 90% அவன் உள்ளுக்குள்ளேயே அந்த தேடுதலை தேட ஆரம்பித்தா அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான். ஆனால் எல்லாருக்கும் இது நடக்காது. ஏன்னா அந்த அறிவுன்னு ஒன்று இருந்தால் மட்டுமே. அப்போ இது எல்லாத்துக்கும் இது வாய்ப்பு இல்லை. அந்தந்த ஆன்மீக அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு பல ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த அறிவு தென்படும். மற்றவங்களுக்கு அந்த அறிவு தென்படாது. நல்லா பாருங்கள், பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏழை குடிசையில் இருப்பாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கடவுள் படி அளக்கணும், அவங்க இந்த கருத்துக்களை ஏற்றுப்பாங்க. ஸோ அவர் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அந்த அறிவு அவருக்கு எட்டப்படலை. ஆனால் இவருக்கு எவ்வளோ காசு இல்லைன்னாலும் இவருக்கு அந்த அறிவு எட்டப்படுது. ஸோ சிலதை தான் பலதை காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் சிலதை எந்த காரணத்தை கொண்டு காசு கொடுத்து வாங்க முடியவே முடியாது. நாம் நினைக்கிறோம் எல்லாமே காசை கொடுத்து வாங்கிடலாம். எல்லாமே சான்ஸே இல்லை. அப்படி நினைக்கிறவங்க வாழ்க்கையில் கடைசியில் எம்டியாக தான் போய் நிற்கிறாங்க. இவ்வளோ இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீங்கள் எதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறீங்களோ அதையெல்லாம் இன்னொருத்தவங்களும் வாங்குறாங்கிறது யோசிச்சுக்கோங்க. அன்புக்காக நிறைய பேர் ஏங்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஆரம்பத்தில் நிறைய அன்புகளை உதாசீனப்படுத்தினதால. நல்லா கேட்டுக்கோங்க, நான் ரொம்ப அன்பாக இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? இப்போதைக்கு அவங்க உங்களை விட்டுட்டு போனவங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நாம் சாயப்பாவோட குழந்தைங்க. நாம் என்றைக்கும் எதிர்மறையாக நினைக்கக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க போகிறது இல்லை. அவங்களும் நினைப்பாங்க உங்களை விட்டு போனதால் இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்குது, இல்லைன்னா நான் அந்த இடத்துல தானே இருந்து கஷ்டப்படணும், கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த சொர்க்கத்தை பார்க்க முடியும். நரகத்துக்கு போகிற வழியோ ஆரம்பத்தில் ஆனந்தமாக இருக்கும், அதுக்கப்புறம்தான் நரகத்தை பார்க்க முடியும். ஸோ சொர்க்கத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். இந்த பயணம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லி திருப்பி வந்தவங்க பல பேர். கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் எனக்கு ஏற்ற வழி, நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன், வரக்கூடிய அவமானத்தை சந்திக்கிறேன், இப்போ நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இல்லையா, இதுதான் கடின பயணம். இந்த கடினமான பயணத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நிறைய பேர் சாமியை கும்பிட்றாங்க, அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, அதனால் இந்த பயணம் நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி வேறு பயணத்துக்கு போகிறாங்க. அங்கே போனவுடனே அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரியான சில இன்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இது வல்லவா வழி அப்படின்னு அவங்களையே அறிவாளியாக நினச்சிக்கிட்டு அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. மேற்கொண்டு முடிக்கும்போது தான் தெரியுது, இந்த பாதையில் போய் நாம் சூஸ் பண்ணிட்டோமே, இது எவ்வளோ ஒரு கொடுமையான கடினமான பாதையாக இருக்குது, இங்கேயா போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வாழ்க்கையோட இறுதி நாட்கள் இருக்குல்ல, அப்போ நினைப்பாங்க. ஸோ உங்களை விட்டுட்டு பிரிஞ்சவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். அதாவது நரகத்துக்கு போகிற பாதை முதல் பாதை சந்தோஷம், அதுக்கப்புறம் நரகம். உங்களுக்கு அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சதால் இந்த பாதை கடினம், பட் அதுக்கப்புறம் தாண்டி போகக்கூடிய பாதை இனிமை, சொர்க்கம். அப்போ கடைசியில் யார் ஜெயிப்பாங்க? நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள், பல பேருக்கு அன்பு வைக்கிறவங்க, காரண காரியம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த சந்தேகமும் இல்லாமல்
கடவுளுடைய சொற்களை கேட்டு நடக்கக்கூடிய புனிதமான ஆத்துமாக்கள். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே புனிதமாக்கப்பட்ட ஆத்மா. ஒரு இடம் சுத்தமாக இருந்தால் அது நமக்கு பிடிக்குமா? இல்லை ஒரு இடம் அசுத்தமாக இருந்தால் நமக்கு பிடிக்குமா? எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மனம் மகிழ்ச்சி அடையும். அப்போ உங்கள் ஆன்மாவும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கடவுளும் சந்தோஷம் அடைவார்கள். கடவுள் தங்குற இடமே அந்த ஆன்மா. கடவுள் அந்த இடத்துல தான் ஒரு மனுஷங்கிட்ட தங்குறாரு. அப்போ அந்த இடம் எந்த அளவுக்கு புனிதமாக வச்சுருக்கணும்னா, இந்த மாதிரியான தீய எண்ணங்களை அந்த மனசுக்குள்ளே திணிக்காமல், அந்த ஆன்மாக்குள்ளே திணிக்காமல், கடவுள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா அந்த இடத்த நாம் தயார் செய்யணும். அதுதான் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதை போயிட்டு ஒரு காசே குறியாக இருக்கிறவங்க, பதவியே குறியாக இருக்கிறவங்க, நான் அவங்கக்கிட்ட சொன்ன ஆன்மாவது ஒன்றாவது இப்படியே சொல்லிக்கிட்டு நீ தெரியாத, இந்த உலகத்தை பார், ப்ராக்டிக்கலாக இருக்கிறத என்ஜாய் பண்ணு, இதெல்லாம் காசால் தான் இவ்வளோ வருது, இதெல்லாம் பதவியால் தான் இவ்வளோ வருதுன்னு அதை தாண்டி அவங்களால சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுளோட மொழியை பெருசாக மதிக்கலை. அவங்களுடைய தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான், சூடம் ஏற்றணும், 100 ரூபா உண்டியில் போடணும், இவ்வளோதான். இதை தாண்டி அவங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நம்ம சூடம் கூட ஏற்றுறதில்ல. சூடம் ஏற்றுறோம் நம்ம இல்லை, நம்ம எதுவுமே பண்ணலை. ஆனால் உள்ளத்தில் கடவுள் இருக்காரு. உள்ளத்தில் ராஜ கம்பீரமாக நம்ம மனசுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்காரு. பர்டிகுலராக அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான ஆத்மா கிட்டையும் கடவுள் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. அப்போ வாழ்க்கையில் துன்பங்கள் நமக்கு வந்துச்சுன்னா அவர் நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஸோ மறுபடியும் போங்க, 20 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, 10ல் இருந்து 20, ஏன்னா 1லேருந்து 10க்குள்ளே பெருசாக நமக்கு ஒன்றும் உலகத்தை பற்றி புரியாது. பட் 10லேருந்து 20 டீனேஜ் அப்படி எப்படி வந்துடும். யாராவது நமக்கு வம்புக்கு எடுத்தாங்கன்னா நம்ம அம்மா அப்பாலாம் இருக்காங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்கும். ஸோ மெச்சூர்ட் ஆகிறதும் ஒரு மனுஷன் வளர்ச்சி அடைகிறதும் அந்த 10ல் இருந்து 20, 15, 16, 17 உலகத்தை பற்றி ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்பையும் நம்ம அம்மா அப்பா கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு இருப்போம். அதனால் நமக்கு மன தைரியம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு 40 வயசாக இருக்கலாம், 60 இருக்கலாம், இல்லை 90 கூட இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்குறோம், சாயப்பாவோட வார்த்தைகளை உயிராக நினச்சி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம். அப்போது நம்முடைய ஆன்மா புனிதமாக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஆன்மாக்குள்ளே அவர் உட்கார்ந்துருக்காரு, வாசம் செய்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும். உங்கள் வீட்டில் 4 பேருன்னா உங்கள் மனசில் தான் அவர் உட்காந்துருக்காரு. உடனே பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்ன திட்டக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ எங்கள் கிட்டலாம் சாமி இல்லையா, நீ தான் சாமி கும்பிட்றியா, நீ தான் அப்படியா இப்படியான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் 10 ஜென்மத்தில் கற்றுருக்கீங்க, உங்களுக்கு இப்போ தான் 2 ஜென்மம் 3 ஜென்மம் வந்திருக்கு, அவ்வளோதான். கற்றுக்கிட்டதால நான் உங்களை பெருமையாகவும் சொல்லலை, கற்றுக்காமல் இருக்கிறதால அவங்க ஆன்மீகத்தை பற்றி தெரியலன்னு சொல்லி அவங்கள கிண்டலும் நான் பண்ணலை. திரும்ப சொல்கிறேனே, ஒரு 1வது படிக்கிற பொண்ணுக்கிட்ட, ஒரு குழந்தைக்கிட்ட மேக்ஸை கொடுத்து இதை சால்வ் பண்ணுன்னா அது சொல்லும், மேக்ஸா இதா அப்படின்னா ஒரு சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி பார்க்கும். ஸோ 10வது 8வது 10வது படிக்கிற குழந்தைங்கிட்ட மேக்ஸ்னால் தெரியும். அவங்களோட ஏஜுக்குள்ளே, அவங்க நாலேஜுக்குள்ளே, அவங்க படிப்புக்குள்ளே எந்த மாதிரியான கேள்விகளை வைக்கிறீங்களோ அவங்க அதில் ரொம்ப தெளிவாக பிரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க.
பட் நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க கிட்ட போயிட்டு இது சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை உங்களை ஒரு மாதிரி பார்க்கும். என்னது இது, ஏ ஃபார் ஆப்பிள் எங்க, பி ஃபார் பால் எங்க, 1+1 எங்க, 1 × 1 எங்க, 1 - 1 எங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போது இந்த குழந்தை மேலே தப்பு சொல்லிட முடியுமா? இல்லை இல்லை, அவங்க அறிவானே சொல்லிட முடியும். ஒரு காலத்தில் இந்த குழந்தையும் 10வது படிக்கும், அதாவது 1வது படிக்கிற குழந்தையும் 10வது படிக்கும். அப்போ நீங்கள் சொன்னதை விட இந்த குழந்தை செமையாக பிரில்லியண்ட்டாக ஆகும். அதனால் யாரையும் கேவலமாக நினைக்கக்கூடாது. அவங்களோட அறிவுக்கு எட்டின அளவுக்கு அவங்கவுங்க சிறப்பாகவே செய்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரையுமே கேவலமாக நினைக்காதீங்க. ஒரு தொழிலில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் நீ இன்னும் முன்னேறாமல் இருக்க, ஏன் இப்படியே இருக்க, ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க, உன் கூட இருக்கிறவங்களும் எவ்வளோ முன்னேறி இருக்காங்கன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள மறுபடியும் காயத்தில் இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். உண்மையாக அக்கறை இருந்துச்சுன்னா அன்பாக சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு அவ்வளோதான் முடியுதுன்னா அதை அவங்க சிறப்பாக செய்யட்டும், கடவுள் பார்த்துப்பாரு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நல்ல மனுஷனாக முதல்ல அதுதான் ஐடென்டிட்டி. நல்ல மனுஷனாக இருக்கிறது தான் முதல் படி. அடுத்த படி அந்த நல்ல மனுஷன் திறமையானவனாக இருக்கணும். ஆனால் நாம் நல்ல மனுஷன்ற பேர் எடுத்துக்கிறதுக்கு மட்டும்தான் தெளிவாக இருக்கும். ஆனால் திறமைகள் எங்கே போச்சுன்னு தெரியல. திறமைகளை யார் உங்ககிட்ட இருந்து திருடிட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப நல்லவங்க. ஸோ நல்லவங்கன்னு சொல்லாதீங்க. உங்களோட அறிவு அப்படிப்பட்டது. இப்போது அப்போ நாம் ஒரு சின்ன ஒரு எறும்புக்கு கூட நம்ம துரோகம் பண்ணியிருக்க மாட்டோமா என்ன? ஸோ நிச்சயமாக பண்ணியிருப்போம். அப்போ நல்லவன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அப்போ மற்றவெல்லாம் கெட்டவன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் ஆணவம் பிறந்துடக்கூடாது. கடவுள் எனக்கு தான் ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பும் வந்துடக்கூடாது. அப்போ மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கலையா? சக்தியை கொடுக்குற அளவுக்கு அவங்க தயாராக இல்லை. நேற்று இருக்கிற மனநிலை இன்று இல்லை, இன்று இருக்கக்கூடிய மனநிலை நாளை இல்லை. ஸோ நாமளும் நேற்று அந்த மனிதர்கள் மாதிரி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கஷ்டத்தின் காரணமாக நம்ம மனசு மிகப்பெரிய ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் நம்ம பெரிய சக்தியை வாங்கிட்டோம், சக்தி படைச்சிட்டோம், கடவுள்கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டு மனசில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆணவம் எங்கே இருந்து வந்தாலும் அது தவறு தான். நான் நல்லவனாக இருக்கேன் அதனால் எனக்கு ஆணவம் வந்துச்சு, இது தப்புனாலும் அது 200% தப்பு. ஏன்னா நல்லவனுக்கு இந்த ஆணவமே வரக்கூடாது. கெட்டவனுக்கு வரலாம், கெட்டவன் வந்தால் எஸ்பா அவன் அப்படி தான், ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஏப்பா அவனே அப்படி. ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் 2 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு அண்ணன் ஒரு தம்பி. தம்பி சரியான வாள், வீட்டுக்கு அடங்க மாட்டான், எப்பயும் ஃப்ரெண்ட்ஸு அது இது அப்படி தான் இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நடந்திருக்கும். அண்ணன் என்றைக்கும் ஒரு ஹோம் சிக்காக இருப்பான். அண்ணன் குடும்பத்தை தாண்டி வேறு எதையும் யோசிக்க மாட்டான். தம்பி குடும்பத்தை தாண்டி, அண்ணன் குடும்பத்தை தாண்டி எதையும் யோசிக்க மாட்டான். தம்பி என்ன பண்ணுவான், குடும்பத்தை தவிர மீதி எல்லாத்தையும் யோசிப்பான். அப்போது தம்பி தப்பு பண்ணால் வீட்டில் பெருசாக திட்டு விழாது, அண்ணன் தப்பு பண்ணால் விழும். அண்ணன் சொல்லுவான் அப்பாவியா, தம்பி இவ்வளோ தப்பு பண்ணுறான், அவனை நீ எதை சொல்லலை, ஆனால் என்ன நீ இந்த திட்டுறிய, அடிக்கிறிய, உதைக்கிறியன்னா, இதை பாரு அவன் அப்படி தான், அவன் அப்படி தான். ஏன்னா அவனையும் கண்டிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டேஜில் கண்டிச்சிருப்பாங்க, கண்டிக்க முடியல விட்டுட்டாங்க. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. ஏன் நீ அப்படி இருக்கக்கூடாது? நீ உண்மையிலே நல்லவன், அக்கறையானவன். இந்த குடும்பத்து மேலே ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாதுன்னு நீ தெளிவாக இருக்கிறவன். ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் அப்படி இல்லைன்றதுக்காக நீயும் அவனை மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு. ஏன் இது நம்ம நிறைய இடத்துல சண்டை போட்டிருப்போம். அவனை மட்டும் கண்டுக்க மாட்டேன்றீங்க, என்ன கண்டுக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லா வீட்டையுமே நடக்கும். இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன்.
பெத்த அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைய கண்டிக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க, அந்த பிள்ளையோ அம்மா அப்பாவை மதிக்கலை அப்படின்னா, வெளியில் இருக்கிறவன் தப்பு பண்ணா, வெளியில் இவன் போய் தப்பு பண்ணா தர்ம அடி கொடுப்பாங்களாம். ஸோ அம்மா அப்பா தண்டனை கொடுத்தா பையன் திருந்தலை, ஆனால் வெளிமக்கள் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தாங்கன்னா பையன் திருந்துவான். இதான் கணக்கு. ஆக மொத்தம் அடின்றது விழதான் செய்யும். அந்த அடி நம்ம அம்மா அப்பா கிட்ட விழுந்தால் அது பிரச்சனை இல்லை, அது 4 செவத்துக்குள்ளே இருக்கும், அதை தாண்டி யாரையும் டிஸ்கஷன் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வெளியில் நடந்துச்சுன்னா 10 பேருக்கு நம்ம ஒரு சீரியல் மாதிரி ஆகிடுவோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சீரியலை கூட ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம். அது 2 நாள் 3 நாளைக்கு ஒருத்தன் சண்டை போடுற வரைக்கும் அதுதான் டாப்பிக்காக போகும். ஆனால் வீட்டுக்குள்ளே அடி வாங்கிறது வெளியில் தெரியாது, வீட்டுக்கு வெளியில் அடி வாங்கிறது அந்த ஊருக்கே தெரியும், இதில் உலகத்துக்கே தெரியும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஃபோன் வேறு இருக்கா, எடு வீடியோவை போடு, ஃபேஸ்புக்கில் போடு, இன்ஸ்டாகிராமில் போடு, யூடியூப்பில் போடு, வியூஸ் கொடு. இப்படிலாம் அடுத்தவனோட துன்பத்தை தனக்கு சாதகமாக்கி சம்பாதிச்ச மக்கள் இன்றைக்கி நிறைய, ஏகப்பட்ட பேர். உயிர் போகிற நேரத்தில் கூட வீடியோ எடுத்து வியூஸ்க்காக போடக்கூடிய சில என்ன சொல்கிறது காட்டு மிராண்டிகளோ இருந்துக்கிட்டு தான் இருக்காங்கல்ல, அதை விட்டுருங்க. அப்போ நாம் அசுத்தத்தின் பக்கம் போகக்கூடாது, நாம் சுத்தத்தின் பக்கம் நிற்கும். ஆமாம், ஏன் சாயப்பா எனக்கு தண்டனை கொடுப்பாரு. நேற்று கூட சாட்டர்டே நைட்டு ஒரு ஆடியோ நம்ம கொடுத்துருந்தோம்ல, என்னை வணங்காதே. ஏன் சொன்னோம்? நீ என்னை வணங்கிட்டா உனக்கு பிரச்சனை, நீ சின்ன தப்பு பண்ணாலும் உனக்கு 10 தோப்பு காரணம். உடனே நீ போய் சொல்கிற எல்லாருக்கிட்டையும் சாய்பாபாவை கும்பிட்டா சோதனை செய்வார். என்ன சோதனை செய்வார் அப்படின்னு சோதனை செஞ்சுட்டு, உன்னை நான் சோதிக்காமல் வேற எவன் சோதிப்பா? உன்னை நான் திருத்தாமல் வேற எவன் திருத்துவா? உனக்கு விடக்கூடிய ஒரு அடியும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒரு வெற்றிக்கு சமம். என் கையால் அடி வாங்கிறது உனக்கு பிடிக்கல, தாங்கலை அப்படின்னா வேற எவனோ அடிச்சுட்டு போவா. நான் கொடுக்குற ஒரு அடியும் உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வெளிச்சம். ஆனால் மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உனக்கு அவமானத்துக்கு ஆரம்பம். அப்போ என் கையில் அடி வாங்கணுமா, இல்லை கண்டவன் கையில் அடி வாங்கணுமா? இதை நீ யோசிச்சுக்கோ. அதுதான் முந்தானேற்று நைட்டு கொடுத்த ஆடியோடைய முக்கியமான விஷயங்கள். ஸோ சாய்பாவோட தண்டனை ரொம்ப நல்லாயிருக்கும். தண்டனை நல்லா இருக்கும். ஆமாம், அவர் தண்டிக்கிறாருன்னா என்னை திருத்துறாருன்னு அர்த்தம். ஏன்னா நான் திருந்திட்டேன்னா நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறேன்னு அர்த்தம். அவ்வளோதானே. எனக்கு நிறைய தண்டனை கொடுத்தாருங்க. நீ ஏன் கடன் வாங்கின? உனக்கு என்ன அறிவு இல்லையா? அனுபவம் இல்லையா? உன்னோட வயசில் இருக்கிறவனுங்க அத்தனை பேர் அப்படி தான் இருக்காங்களா? நீ ஏன் உனக்கு மேலே உயர்ந்தவனை கம்பேர் பண்ணல? ஏன் உனக்கு கீழே தாழ்ந்தவனை நீ கம்பேர் பண்ண? தாழ்ந்தவனை குணத்தாலையும் வியாபாரத்தாலையும் அறிவினாலையும் தாழ்ந்தவங்கள சொல்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம பாயிண்ட் சொன்னால் பிரச்சனையே கிடையாது. ஒருத்தர் தாழ்ந்திருக்கானா அவன் அறிவினால் தாழ்ந்து அவன் வாழவே வழி தெரியாமல் ஒரு கெட்ட மனிதர்கள் கூட நீ அவனை கம்பேர் பண்ணி நீ நல்லவனை உயர்த்திக்காத. உனக்கு மேலே இருக்கக்கூடிய மேதைகளை, தொழிலதிபர்களை வச்சு கம்பேர் பண்ணிப்பார். அவங்க ஜெயிச்சாங்க, நீ ஏன் ஜெயிக்கலை? அவங்க என்ன விதத்தை ஃபாலோ பண்ணாங்க? நீ எதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் என்னென்ன விட்டியோ அதை நீ ஃபாலோ பண்ண. அதுக்கு தான் எனக்கு கொடுத்த சம தண்டனை. அந்த தண்டனை 2015 to 2019 என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத தண்டனை. ஸோ அப்போ கூட நான் சாய்பா என் வாழ்க்கையில் வந்த நேரம் அது. உடனே நிறைய அறிவு ஜீவிகள் சொன்னாங்க, நீ பாபாவை அண்ணா அப்பான்னு. அப்போ நான் சொல்லலை, பாபா தான் சொன்னேன், எல்லோரும் அதான் சொன்னேன். பாபாவை கும்பிடாத, பாபாவை கும்பிட்டா இப்படி தான், நீ இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடு அப்படின்னு நம்ம விடலையே. ஏன்னா நம்ம அனுபவத்தில் எல்லா கோயிலையும் படியேறிட்டோம். அப்போ தான் தெரிஞ்சது எல்லா சாமியும் ஒன்று தான்.
எந்தெந்த நல்ல மனிதர்கள் என்னென்ன நல்ல தத்துவங்கள் வாழ்க்கையில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குதோ அத்தனையும் கடவுள் மூலமாக சொல்லப்பட்டது. அது எந்த கடவுளாக கூட இருக்கட்டும். அப்போ இனிமே கும்பிட்ட கடவுளை கும்பிடாமல் வித்தியாசமான கடவுளை கும்பிட போகிறோம். இனி அவர் தான் நம்ம வாழ்க்கையோட ஒளி, வேற எதுவும் இல்லை. அந்த நிலைக்கு நான் வந்தேன். அப்போது என் வாழ்க்கையில் இவர் தான், வேறு யாருமே இல்லை. எல்லாமே கும்பிட்டாச்சு, எல்லாம் ப்ரே பண்ணியாச்சு. எந்தெந்த ஊருக்கு போகணும் அங்கெல்லாம் நான் போய் நிற்பேன்னா எனக்கு அப்பயும் நம்பிக்கை இல்லை. நம்ம அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, எங்கேயாவது வாயண்டா, இதையாவது செய்யண்டா அப்படின்னு அவங்க ஒரு திருப்திக்காக நம்ம பண்ணது. பட் எல்லாமே கான்ஃபிடென்ட்டை நாம் இழந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சாய்ப்பா வந்தாங்க. சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள், பலமான அடி விழும். ஏன்னா புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 80-90 கிலோ இருக்கீங்க. டாக்டர் சொல்கிறாங்க, எப்பா நீ இவ்வளோ கிலோ இருக்க, ஒரு 20 கிலோ நீ உடம்பை குறைச்சாதான் உனக்கு இருக்கக்கூடிய நோய்களும் சரியாகும். உடம்பு ஏறிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர் 40 நிமிஷம் வாக்கிங் போ, 40 நிமிஷம் வேர்க்க உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னா ஆரம்பத்தில் அது இனிக்குமான்னு. நம்ம 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் சூரியன் நம்ம கண்ணில் தொல்லை பண்ணி, எந்திரிடா இதுக்கு மேலேயா நீ இன்னும் எந்திரிக்காமல் இருக்க அப்படின்னு சொன்னால் கூட நாம் பெட்ஷீட்டை நல்லா முக்காடு போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தால் நாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு மார்கழி மாத பனியில் நட அப்படின்னா யாரால முடியும்? சத்தியமாக யாராலையும் முடியாது. அப்போ வாழ்க்கையை மாற்றுவதற்கு இங்கே முயற்சிகள் நடக்கும்போது நீ வழி வரும், அதை பொருட்படுத்தாமல் தியாகம் செய்ய. உன் வாழ்க்கையில் சோம்பலுக்கு முடிவு கொடு. 8 மணிக்கு நீ எந்திரிக்கிறியா, உலகத்திலேயே நீ மிகப்பெரிய சோம்பேறி. 4 மணிக்கு எந்திரிக்கிறியா, உலகத்தில் நீ தான் புத்திசாலி. சில பேருக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படி என்ன செய்கிறது? 4 மணிக்கு முதல்ல எந்திரிங்க. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு என்ன பண்ணுறது கேட்காதீங்க. இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, அதனால தான் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு கிடைக்கல. செஞ்சிருந்தா கிடைச்சிருக்கும், செய்யலை கிடைக்கல. இது கூட 3ஆவதாக ஒரு ஆள் சொல்லணுமா என்ன உங்களுக்கு? முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது ரொம்ப காணாமல் போயிடுச்சுங்க. ரொம்ப காணோம். அடுத்தவன் சொல்கிறத, நம்மளை பற்றி சொல்கிறத தான் நம்ம நோட் பண்ணுறோம். நீ உன்னை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னா தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் வேணும், எல்லாருக்கும் ஒரு படிப்பு வேணும். அந்த படிப்புனா என்ன படிப்பு? எம்ஃபில் கிடையாது, எம்எட் கிடையாது. உங்களை பற்றி ஒரு படிப்பு. அந்த படிப்பு இருந்தால் தானே அடுத்தடுத்துக்கு போக முடியும். அந்த படிப்பை கொண்டு வருவது தான் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்கள். சாய்ப்பா ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காரு, நம்ம வாழ்க்கை மாறணும். மாறும்போது சில சேதாரங்கள் நடக்கும், அதை பொருட்படுத்தாமல் இவங்க வரணும் அப்படின்றது அவருடைய எண்ணங்களாக நிற்குது. அந்த எண்ணத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் மாறணுமா இல்லையா? நீங்கள் மாறினா அத்தனையும் மாறும், நீங்கள் மாறலைன்னா எதுவும் மாறாது. மாறி அந்த வழியை அனுபவிக்கணும். ஈஸியான மாற்றங்கள் எங்கே இருக்குதுன்னு தேடாதீங்க, வாழ்க்கை கிடைக்காது. கஷ்டமான மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கை சூப்பராக கிடைக்கும். இதை செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னா, இதை செய்யலைன்னா கிடைக்காதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.